ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆன்லைன் ஷாப்பிங்கிறது ரொம்ப நார்மலான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம வீட்டுக்கு அன்றாடமாக தேவைப்படுற மளிகை ஜாமான்லேருந்து பால் பாக்கெட்லேருந்து வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாத்தையுமே நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் 2024 வருஷம் ஆந்திராவில் ஒரு பெண்மணி வீடு கட்டிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் தேவைப்படுது, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸும் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டுக்கு நிறைய ஃபேன் தேவைப்படுது, டியூப்லைட் தேவைப்படுது, அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வர எலக்ட்ரிக்கல் லைன்ஸ், வயரு, அந்த மாதிரி நிறைய பொருட்கள் தேவைப்படுறதுனால அதுக்காக ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க. அந்த ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வேன் வந்து நிக்குது. அந்த வேனில் அவங்க ஆர்டர் பண்ண பொருளை ஒரு உடன் பாக்ஸில் பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. நார்மலாக இந்த மாதிரி ஒரு பார்சல் வரும்போது நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? நம்ம என்ன ஆர்டர் பண்ணோமோ அந்த பொருள் தான் இருக்குங்கிற ஆர்வத்தில் அந்த பெண்மணியும் தன்னோட புது வீட்டை ஃபுல்லாக இந்த ஃபேன், டியூப்லைட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுன்னு அந்த உடன் பாக்ஸை திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ள இவங்க ஆர்டர் பண்ண ஃபேன், டியூப்லைட்டுக்கு பதிலாக அழுகிய நிலையில் ஒரு மனிதனோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கல. இந்த மாதிரிலாம் கூடவா ஒரு கிரைம் நடக்குன்னு இந்த வழக்கு நம்ம எல்லாத்தையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது. அப்படி ஆந்திராவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நடந்த இந்த நிகழ்வை நம்ம டீகோட் பண்றதுக்கு சில வருடங்கள் பின்னோக்கி பயணம் செய்யணும். ஆந்திர பிரதேசத்தில் இருக்க வெஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்ட்ல எண்டகண்டிங்கிற ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜ்ல ரங்கராஜு அண்ட் ஹேமாவதிங்கிற ஒரு தம்பதிகள் சந்தோஷமான திருமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த தம்பதிகளுக்கு மொத்தம் 2 பெண் குழந்தைகள் இருக்கு. துளசிங்கிற ஒரு பெண் குழந்தை இருக்கு, ரேவதிங்கிற இன்னொரு பெண் குழந்தை இருக்கு. இந்த 2 பெண்களுக்கும் அவங்க அம்மா அப்பா திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. பட் இந்த துளசிங்கிற முதல் பெண்ணோட வாழ்க்கையில பலவிதமான சோகமான நிகழ்வுகள் நிகழ ஆரம்பிக்குது. இவங்களுக்கு திருமணம் முடிஞ்ச சிறிது காலத்திலேயே 2012 வருஷம் இந்த முதல் பெண் குழந்தை துளசியோட கணவர் திடீர்னு காணாம போயிறாரு. அவங்க மனைவியும் தன்னோட கணவரை தேடி தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. பக்கத்தில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னோட கணவர் மிஸ் ஆயிட்டாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்பவும் கண்டுபிடிக்க முடியல. ஜெனரலா ஒரு பெண்ணோட கணவர் இறந்து போனாலோ இல்ல அந்த ஒரு பெண் தன்னோட கணவர் கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கினாலோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பெண் தன்னோட பாதுகாப்பு கருதி தன்னோட சொந்த அம்மா அப்பா வீட்டில் வந்தா இருப்பாங்க. இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க கணவர் காணாம போய் பல வருடங்கள் ஆச்சு. இனிமேல் அவர் உயிரோட வருவாருங்கிற நம்பிக்கையே துளசிக்கு போனதுனால இப்போ அவங்க தன்னோட அம்மா கூட தான் இருந்துட்டு வராங்க. அவங்க சகோதரி, இன்னொரு இளைய சகோதரி ரேவதிங்கிற பெண்மணிக்கு திருமணமாச்சு. அவங்க கணவரோட பேரு சித்தார்த் வர்மா. அவங்க பக்கத்துல ஏரியால ஒரு வீட்டில் இருக்காங்க. பட் அடிக்கடி இவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. இந்த மாதிரி இந்த குடும்பத்தோட வாழ்க்கை ஒரு குழப்பமான சூழ்நிலை போயிட்டு இருக்கு. பட் நீங்க நிறைய கேஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மாதிரி கணவன் இல்லாம ஒரு பெண் அம்மா வீட்டில் வந்து இருக்கும்போது அம்மா அப்பா பெண் அப்படிங்கிற முறையில் நல்லா பார்த்துப்பாங்க. அப்படி இருந்தாலும் அந்த அம்மா அப்பாவுக்கும் இந்த பெண்ணுக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்கும். அவங்களும் மனிதர்கள் தானே. ஒரு பெண் தன்னோட கணவர் இல்லாம தான் வீட்டில் வந்து இப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காளுங்கிற மாதிரி சில கோபதாபங்கள் வரும். அதை சில சமயம் தன்னோட பெண் கிட்ட காமிப்பாங்க. இந்த பெண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, கணவர் இல்லையே, நம்ம தனியா இப்படி அம்மா வீட்டில் வந்து கஷ்டப்படுறோமேங்கிற அந்த கோபதாபத்தை அவங்க அம்மா மேல காமிப்பாங்க. ஸோ அடிக்கடி துளசிங்கிற அந்த பெண்ணுக்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கும் நிறைய சண்டை வந்துட்டு இருக்கு. இப்படியே பல வருடங்கள் உருண்டோடி போது இந்த துளசிங்கிற பெண்ணோட கணவர் காணாம போய் 12 வருடங்கள் ஆகுது. 2024 வருடம் வருது. அப்போ துளசி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு நெடுநாளா சொந்தமாக ஒரு நிலம் வாங்கி வீடு கட்டணும்னு ஒரு ஆசை. பட் அவங்களும் தன்னோட கணவரை காணணும்னு பல நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அலையிறாங்க. அவங்க கணவர் காணாமல் போய் 12 வருடங்கள் ஆச்சு. இனிமேல் அவர் உயிரோட வரமாட்டாருன்னு அஃபீஷியலாக கவர்மெண்ட்லேருந்து உங்கள் கணவர் இறந்து போயிட்டாருன்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. அப்படி டிக்ளரேஷன் கொடுத்ததுனால, சார் இங்கே பாருங்க, என்னோட கணவர் இறந்து போயிட்டாரு, காணாமல் போயும் பல வருடம் ஆச்சு, எனக்கு கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது உதவி செய்யுங்கிற மாதிரி இவங்க ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட மனுவை விசாரிச்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் அதிகாரிகள் அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, அரசுக்கு உட்பட்ட ஒரு நிலத்தை கொடுக்குறாங்க, ஒரு பிளாட்டை கொடுக்குறாங்க. இங்க பாருமா, உனக்கு இந்த பிளாட் தரோம், இதுல நீ சொந்தமா வீடு கட்டிக்கோங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அப்ப இந்த துளசிங்கிற பெண்மணிக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. பரவாயில்லையே, தனக்குன்னு சொந்தமா ஒரு நிலம் கிடைச்சிருக்கு. எப்படி அது தான் கையில இருக்கிற காசு தன்னோட அம்மா அப்பா கிட்ட உதவி வாங்கி ஒரு சொந்தமா வீடு கட்டி இந்த இடத்துல நம்ம வந்து வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவோட அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த அந்த இடத்துல கஷ்டப்பட்டு வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வீடு கட்டுறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. நம்மளுக்கே தெரியும், நிறைய செலவாகும். நீங்க எவ்வளவுதான் பட்ஜெட் போட்டா கூட 20 to 30% பட்ஜெட் கண்டிப்பா அதிகமாகும். அதுவும் இவங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் கிடையாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீடை கட்டிட்டு இருக்கும்போது துளசிங்கிற பெண்மணிக்கு
சத்ரிய சேவா சமிதி அப்படிங்கிற ஒரு சேரிட்டிலேருந்து உதவிக்கரம் நீட்டுறாங்க. அந்த சேரிட்டிலேருந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம், உங்களுக்கு கவர்மெண்ட் நிலம் கொடுத்துருக்கு, நீங்கள் வீடு கட்ட கஷ்டப்பட்டு இருக்கீங்க, ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவியை உங்களுக்கு பண்ணுறோம். அதோட முதல் கட்ட உதவியாக இந்த வீட்டுக்கு என்னெல்லாம் டைல்ஸ் தேவைப்படுதோ அதை எல்லாத்தையும் எங்கள் சேரிட்டிலேருந்து தர்றோம். ஸோ எங்கள் சேரிட்டியை பொறுத்த வரைக்கும் இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறதாம் முதல் நோக்கங்கிற மாதிரி இந்த பெண்மணி வீடு கட்டுறதுக்கு ஃப்ரீயாக டைல்ஸ் கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு துளசிங்கிற அந்த பெண்மணிக்கு அளவில்லாத சந்தோஷம். நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நாள் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கோம், இப்போ அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்குது. கவர்மெண்ட்லேருந்து லேண்டு கொடுக்குறாங்க, இப்போ நிறைய சேரிட்டிலேருந்து பணம் கொடுத்து வீடு கட்டுறதுக்கும் உதவி செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஆச்சு. இப்போ டைல்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ அடுத்து இந்த வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல்ஸ் ஒர்க்கு நிறையா இருக்குது, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க்கும் நிறையா இருக்குது. ஸோ இந்த வீட்டுக்கு ஃபேன் தேவைப்படுது, டியூப்லைட் தேவைப்படுது, வாட்டர் ஹீட்டர் தேவைப்படுது, அந்த மாதிரி சின்ன சின்ன யூட்டிலிட்டி தேவைப்படுது. இது எல்லாமே மேண்டட்டரி. இப்போ அந்த சேரிட்டிட்ட திரும்பவும் போய் உதவி கேட்குறாங்க. அந்த சேரிட்டியை சேர்ந்த ஒரு பெண்மணி இவங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்குறாங்க. மேடம் நாங்கள் ஏற்கனவே டைல்ஸ் கொடுத்துட்டோம், பட் இருந்தாலும் இந்த ஃபேனு டியூப்லைட் இந்த மாதிரி ஐட்டங்களை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் உதவி செய்கிறோங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த சேரிட்டி ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு நாள் இவங்க பெண்மணி கேட்டதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை ஃபேன் தேவைப்படும், எத்தனை டியூப்லைட் தேவைப்படுங்கிற மாதிரி இவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அப்போ அந்த சேரிட்டிலேருந்து மேடம் நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஒரு வேன்ல உங்களுக்கு போட்டு அனுப்புறோங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழி கொடுக்குறாங்க. இந்த துளசிங்கிற பெண்மணிக்கும் பயங்கர ஹாப்பியா, எப்படா அந்த வேன் வரும், எப்படா அந்த பார்சல் வரும், அந்த ஃபேன் டியூப்லைட் எல்லாத்தையும் வீட்டில் மாட்டி அழகு பார்க்கலாங்கிற மாதிரி நைட்டும் பகலுமா தன்னோட வாசல்ல வழி மேல விழி வைத்து காத்திருக்காங்க. அப்படி இவங்க காத்துட்டு இருக்கும்போது டிசம்பர் மாசம் 19ஆம் தேதி 2024 ஒரு ஆட்டோ இவங்க வீட்டு வாசல்ல நிக்குது. அதுக்குள்ளது ஒரு மிகப்பெரிய உடன் பாக்ஸ் வந்து இறங்குது. அதை பார்த்தவன துளசிக்கு பயங்கர ஹாப்பியாச்சு. ஃபேன் டியூப்லைட்லாம் வந்துருச்சுன்னு அந்த பார்சலை இறக்கி வைக்கிறாங்க. அப்ப வீட்டுல யார் இருக்காங்கன்னா, துளசி இருக்காங்க, துளசியோட அம்மா அப்பா இருக்காங்க, துளசியோட சகோதரி ரேவதி இருக்காங்க, அந்த ரேவதியோட கணவர் சித்தார்த் வர்மாங்கிற நபர் இருக்காரு. இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த உடன் பாக்ஸை இறக்கி வைக்கிறாங்க. அந்த உடன் பாக்ஸ் எப்படி திறந்து பார்க்கும்போது அதுக்கு உள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய துர்நாற்றம் வருது. அதுக்குள்ள ஃபேன் டியூப்லைட்லாம் எதிர்பார்க்குறாங்க, பட் ஒண்ணுமே இல்லை. ஒரு மிகப்பெரிய சாக்கு மூட்டை இருக்கு. அந்த சாக்கு மூட்டையில ஒரு கம்பெனியோட சீல் வச்சிருக்கு. அந்த சாக்கு மூட்டைக்குள்ளேயா ஃபேன் டியூப்லைட்லாம் இருக்கும், டியூப்லைட் உடஞ்சிராதா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு குழப்பமா. அந்த சாக்கு மூட்டையை பிரிச்சு பார்த்தாங்கல்ல, அதுக்குள்ள அழுகிய நிலையில ஒரு மனிதனோட சடலத்தை பார்க்குறாங்க. அந்த குடும்பமே வீறிட்டி அலற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களால நம்பவே முடியல. என்னடா அது ஃபேன் டியூப்லைட் வந்து இறங்குன்னு பார்த்தா அழுகிய நிலையில ஒரு மனிதனோட சடலம் வந்திருக்கேன்னு ஒரு பெரிய குழப்பம் வருது. இப்போ அந்த சாக்கு மூட்டையை சுத்தி நிறைய துணி துவைக்கிறதுக்காக பயன்படுத்துற சர்ஃப் எக்ஸல் பவுடரை தூவி வச்சிருக்காங்க. தட் மீன்ஸ் இந்த உடம்புல இருந்து அழுகிய நாற்றம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி சர்ஃப் எக்ஸல் பவுடரை தூவி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெட்டிக்குள்ள கையால எழுதப்பட்ட ஒரு லெட்டரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த லெட்டர் அப்படி எடுத்து பார்க்குறாங்க. அது வந்து ஒரு மிரட்டல் தோணியில் இருக்கு. அந்த லெட்டர் கைப்பட எழுதியிருக்காங்க, தப்பான இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. அதாவது ஒரு இங்கிலீஷ் நாலேஜே இல்லாத ஒருத்தர் லெட்டர் எழுதியிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்த குடும்பத்திலிருந்து எங்களுக்கு மொத்தம் 1.3 crore, அதாவது 1.3 கோடி பணம் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த பணத்தை நீங்க எங்களுக்கு தர மறுத்தீங்களோ இல்ல எங்களை ஏமாத்தி போலீஸுக்கு போனீங்களோ, இப்போ நீங்க பார்த்தீங்களா ஒரு அழுகிய சடலம், இதே மாதிரி உங்களை ஒரு பாக்ஸ்ல வச்சு நாங்க இன்னொரு வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். உங்களுக்கு உங்க உயிர் மேல பயம் இருந்துச்சுன்னா 1.25 கோடி ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி வைங்கிற மாதிரி தப்பான இங்கிலீஷ்ல ஒரு லெட்டர் எழுதியிருக்கு. இந்த லெட்டரை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. பட் இவ்வளவு பணத்தை ரெடி பண்றது அவங்களுக்கு கஷ்டமான விஷயம். பட் அதே டயத்துல பணத்தையும் தாண்டி உயிர் மேல ஒரு பயம் இருக்கும்ல. இதை பார்த்த உடனே இந்த ரேவதிங்கிற சகோதரிக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஐயோ, நாளைக்கு நம்மளும் இதே மாதிரி கொலை பண்ணி வச்சிருப்பாங்களோ, எப்படியாவது இந்த பணத்தை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாங்கிறாங்க. அவங்க கணவரும் அதையும் சொல்றாரு. இவங்க அம்மா அப்பாவுக்கும் ஒரே குழப்பமான சூழ்நிலை. அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க போறதுன்னு இவங்க குடும்பம் உட்காந்து ஆலோசனை பண்றாங்க. அப்ப எல்லாரும் என்ன திங்க் பண்றாங்கன்னா, இவங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருக்கு. அதாவது துளசி மேலையும் கொஞ்சம் நிலம் இருக்கு, ரேவதி மேலையும் கொஞ்சம் நிலம் இருக்கு, அவங்க அம்மா அப்பா பேர்லயும் கொஞ்சம் நிலம் இருக்கு. இது எல்லாத்தையும் கலெக்டிவா சேல் பண்ணா ஒரு 1.5 கோடி ரூபாய் பணம் வரும். அதை வித்து கொடுத்துட்டு நம்ம உயிர் பழச்சிடலாங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அவங்க அம்மா அப்பா அந்த ரேவதிங்கிற சகோதரி எல்லாத்திட்டையும் ஒரு பயம் இருக்கும்போது
துளசி மட்டும் கொஞ்சம் கிளவரா திங்க் பண்றாங்க. அது எப்படி இவ்வளவு பெரிய பணத்தை நம்ம கொடுக்க முடியும், உண்மையிலேயே இது யாரு பண்ணா எதுக்காக பண்ணாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னாலலாம் நிலத்தை வித்துலாம் இவ்வளவு பணத்தை நான் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி துளசி ரொம்ப தெளிவா இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, துளசியோட தெளிவை பார்த்து அவங்க அம்மா அப்பாவும் பேக் அடிக்கிறாங்க. பட் அதே டயத்துல ரேவதியும் அவங்க கணவரும் பயந்து நடுங்கி போறாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல, குடும்பமே இப்படி பிரிஞ்சு நிக்கிறாங்க. ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, நிலத்தை வித்து பணத்தை இவங்ககிட்ட கொடுத்து நம்ம உயிர் பழச்சுப்போங்கிறாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல நம்ம பயப்பட தேவையில்லை, இது நம்ம மேல தப்பு கிடையாது, நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஃபேன் டியூப்லைட் ஆர்டர் பண்ணோம், அதுவும் ஒரு சேரிட்டியில் ஆர்டர் பண்ணோம், நமக்கு ஒரு பணம் வந்திருக்குன்னா அதுக்கு யார் பொறுப்பு, அந்த சேரிட்டி தான் பதில் சொல்லணும், நம்ம ஏன் போலீஸ் கிட்ட போகக்கூடாதுன்னு இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் பேசிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு குடும்பத்துக்களையும் ஒரு கடுமையான வாக்குவாதம் ஏற்படுது. அப்படி வாக்குவாதம் ஏற்படும் போது பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சேர்ந்துட்டாங்க. ஒரு 30-40 பேர் சேர்ந்துட்டாங்க. அதுலயும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீங்க பணத்தை கொடுத்துருங்கிறாங்க, சில பேர் போலீஸ் கிட்ட போலாங்கிறாங்க. பட் ஃபைனலா துளசி என்ன முடிவு பண்றாங்கன்னா, யாரு என்ன சொன்னாலும் இது நான் கட்டிட்டு இருக்க வீடு, நான் தான் ஆர்டர் போட்டேன், நான் போட்ட ஆர்டருக்கு தான் ஒரு பணம் டெலிவர் ஆயிருக்கு, அதனால இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நான் போலீஸ் கிட்ட போறேன்னு சொல்லி துளசி ஃபைனலா போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க. ஸோ சாயங்காலம் 5 மணிக்கு இந்த பாக்ஸ் வந்திருக்கு. இந்த நீண்ட டிஸ்கஷனுக்கு அப்புறம் நைட்டு 9 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல, சார் நாங்கள் ஒரு ஃபேன் டியூப்லைட்ல ஆர்டர் போட்டோம், எங்கள் வீட்டுக்கு ஒரு பணம் வந்திருக்குன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் படிச்சதிலே ஒரு வினோதமான வழக்கு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம ஒரு பொருளை ஆர்டர் போட்டிருக்கோம், இப்படி திடீர்னு வீட்டுக்கு வந்து அழுகிய நிலையில ஒரு சடலம் டெலிவர் ஆனா எப்படி இருக்கும், அப்படி துளசிங்கிற இந்த பெண்ணோட வீட்டுக்கு யாரு பாக்ஸ்ல வச்சு இந்த அழுகிய சடலத்தை அனுப்பிச்சது, கொலை செய்யப்பட்ட அந்த நபர் யாரு, யாரு கொலை பண்ணது, எதுக்காக இவங்க வீட்டுக்கு அனுப்புனாங்க, யாரு பணம் கேட்டாங்க அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ஆந்திராவில் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த பார்சலை யாரு அனுப்பிச்சாங்க, கொலை செய்யப்பட்ட நபர் யாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் நம்ம சேனலை 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரை நோக்கி பயணம் செய்ய முடியும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண போன துளசி கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க, ஏமா 5 மணிக்கு பணம் வந்துருச்சுங்கிறீங்க, யாராவது இவ்வளோ லேட்டாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா, இப்போ மணி 9 ஆச்சுங்கிறாங்க. இல்லை சார், எங்களுக்குள்ளே நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது, நாங்கள் சில பேர் பணம் கொடுக்கலான்னு சொன்னோம், சில பேர் வேண்டான்னு சொன்னோம், அதனால தான் சார் லேட் ஆச்சு. சரி ஓகேம்மா, நாங்கள் போய் செக் பண்ணுறோன்னு இப்போ போலீஸ் ஃபாரன்சிக் டீம் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வராங்க. அந்த உடன் பாக்ஸை பார்க்குறாங்க. அந்த உடன் பாக்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த உடன் பாக்ஸுக்குள்ள ஃபாரன்சிக் டீம் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, சில ஃபிங்கர் பிரிண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. உடன் பாக்ஸுக்கு வெளியில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் வந்து யாரோட பிரிண்டாவது இருக்கலாம், அதாவது இந்த பார்சலை தூக்கிட்டு வந்த நபரோ இல்லை இந்த பார்சலை பிரித்து பார்த்த இந்த ஃபேமிலியோட ஃபிங்கர் பிரிண்ட்டோ இருக்கலாம். பட் அந்த உடன் பாக்ஸுக்கு உள்ளே இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் கண்டிப்பாக இந்த பார்சலை யார் பேக் பண்ணாங்களோ அவங்க ஃபிங்கர் பிரிண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சாம்பிள் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த உடன் பாக்ஸுக்குள்ள ஒரு நீண்ட தலைமுடியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த தலைமுடியோட நீளத்தை வச்சு பார்க்கும்போது அது ஒரு பெண்ணோட தலைமுடி மாதிரி தெரியுது. ஸோ கண்டிப்பாக ஒரு பெண் இந்த கிரைம்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற முடியுது. ஸோ இப்போ அதையும் ஃபாரன்சிக் டெஸ்ட்டுக்காகவும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காகவும் லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெட்டிக்குள்ள அந்த லெட்டரை போலீஸ் படிச்சு பார்க்குறாங்க. அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தப்பா இங்கிலீஷ் எழுதியிருக்கு. பட் அந்த லெட்டரை படிச்சு பார்க்கும்போது போலீஸ் என்ன புரியுதுன்னா, உண்மையிலேயே ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க கூட பெட்டரா நான் ஒரு இங்கிலீஷ்ல எழுதுவான். பட் இவ்வளவு தூரம் தப்பா இருக்கிறதுனால இந்த லெட்டரை எழுதின அந்த கொலைகாரன் வேணும்னே தப்பா எழுதியிருக்கான். அதாவது போலீஸ் தன் அடையாளம் கண்டுகொள்ள கூடாது அப்படிங்கிறதுக்காக வேணுக்குமே இங்கிலீஷ்ல தப்பா எழுதி போலீஸை குழப்புறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்கிறது மட்டும் தெரியுது. இந்த உடன் பாக்ஸுக்குள்ள அந்த உடலை எப்படி பேக் பண்ணிருந்தாங்கன்னா, ஒரு சாக்கு முட்டையை வச்சு பேக் பண்ணிருந்தாங்க. இப்போ அந்த சாக்கு முட்டை எடுத்து போலீஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுல சில கம்பெனியோட சீல் இருக்கு. ஸோ இதை வச்சு அந்த கம்பெனியை சேர்ந்த ஒரு நபர் தான் இதை பண்ணியிருப்பாருன்னு சொல்ல முடியாது. அந்த கம்பெனியோட சாக்கை கூட யாராவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய க்ளூ மாதிரி போலீஸுக்கு தெரியல. பட் அதே டயத்தில்
கொலை செய்யப்பட்ட இந்த நபரோட ஐடென்டிட்டி தெரிஞ்சா மேபி இந்த கொலையை நம்மளால கிராக் பண்ண முடியுங்கிற மாதிரி போலீஸ் ஃபீல் பண்றாங்க. அந்த உடல் அழுகிய நிலையில இருக்கிறதுனால போலீஸால கிளியரா ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில என்ன தெரிய வருதுன்னா, கொலை செய்யப்பட்ட இந்த நபர் ஒரு ஆண். அவருக்கு 40 to 45 வயசு வரைக்கும் இருக்கலாம். அந்த நபரோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குன்னா, கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தலையில ஒரு கடினமான ஆப்ஜெக்டை வச்சு தாக்குனதுனால பிளண்ட் ஃபோர்ஸ் டிராமா ஏற்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தத்தில் தலையில ஏற்பட்ட காயமும் கழுத்து எலும்புகள் முறிபட்டதுனால தான் இவரோட மரணம் நிகழ்ந்திருக்குங்கிறத பிரேத பரிசோதனை அறிக்கையில உறுதிப்படுத்துறாங்க. இப்போ போலீஸ் டீம் ஒரு 3 டீமா பிரிஞ்சு இந்த கேஸை டீகோட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இப்போ இறந்து போன அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சாதான் மேபி இந்த பார்சலை யார் அனுப்பியிருக்காங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அந்த உடல் ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆனால் கூட ஃபேஸ் ஓரளவு தெரியறதுனால அது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. தோ இட்ஸ் நாட் கிளியராக இல்லாமல் இருந்தால் கூட அதே டயத்தில் அந்த நபர் கடைசியில் போட்டிருந்த ட்ரெஸ், அதுக்கப்புறம் அந்த நபரோட அங்க அடையாளங்கள், இது எல்லாத்தையும் வச்சு ஒரு டீம் என்ன பண்ணுறாங்க, கொலை செய்யப்பட்ட இந்த விக்டிம் யாருன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது ஒரு டீம் என்ன பண்றாங்க, அந்த கிரைம் சீனுக்குள்ள, அதாவது அந்த உடன் பாக்ஸுக்குள்ள ஃபிங்கர் பிரிண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க, நீளமான ஒரு பெண்ணோட தலைமுடியை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு லெட்டர். இந்த 3ஐயும் வச்சு இந்த கொலையை பண்ண நபர் யாருங்கிறத இன்னொரு டீம் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு போலீஸ் டீம் எப்படி ஒர்க் பண்றாங்கன்னா, இந்த உடன் பாக்ஸை ஒரு ஆட்டோ தான் டெலிவரி பண்ணிருக்கு. அப்போ அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டா அவர் இந்த உடன் பாக்ஸை எங்க இருந்து பிக் பண்ணாரு, யார் இதை அனுப்புனாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ யார் அந்த ஆட்டோவை ஓட்டிட்டு வந்தது, அவர் எந்த வீட்டில இருந்து இந்த பாக்ஸை எடுத்துட்டு வந்தாரு, யார் இதை அனுப்புனா அப்படிங்கிறத அந்த ஆட்டோவை கண்டுபிடிச்சா அது மூலம் நம்ம இந்த வழக்கை தீர்க்க முடியும்னு இன்னொரு செட் ஆஃப் போலீஸ் டீம் அந்த ஆட்டோவை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போலீஸ் இந்த கொலைகாரனையும் பல குழுவை வச்சு தேடிட்டு இருக்கும்போது இந்த இன்சிடென்ட்ல சம்பந்தப்பட்ட அந்த குடும்ப உறவுகளையும் அடிக்கடி அழைச்சு பேசுறாங்க. துளசி, அவங்க சகோதரி ரேவதி, இந்த துளசி அண்ட் ரேவதியோட அப்பா அம்மா, அவங்க அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சி விசாரிச்சுட்டு இருக்கும்போது டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி இந்த குடும்பத்தில் ஒரு நபர் இருந்தார். பட் அந்த நபர் 19ஆம் தேதி நைட்டோட டிஸப்பியர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் 20ஆம் தேதி அவரை பிடிக்கவே முடியல. யார் அதுனா, இந்த துளசியோட சகோதரி ரேவதியோட கணவர் சித்தார்த் வர்மாங்கிற இந்த நபர். இப்போ அவரை 20ஆம் தேதி போலீஸ் அவர்கிட்ட விசாரணை பண்ணலான்னு அவரை பார்க்குறாங்க. அவர் மிஸ் ஆயிருக்காரு, காணாமல் போயிட்டாரு. அவங்க மனைவி கிட்ட கேட்குறாங்க, அவங்க தெரியலங்கிறாங்க. இப்போ அந்த சித்தார்த் வர்மா கால் பண்ணுறாங்க, அவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்போ போலீஸுக்கு ஒன்றுமே புரியல. அந்த ரேவதியை கூப்பிட்றாங்க, இங்கே பாருமா உன் கணவர் எங்க? இல்லை சார், தெரியல சார், நேற்று நைட்லேருந்து ஆள் மிஸ் ஆகிட்டாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் கணவர் இன்னைக்கு ஏதாவது உங்கள்கிட்ட ஃபோன் பேசினாரான்னு கேட்குறாங்க. இல்லை சார், 20ஆம் தேதியோ சரி 19ஆம் தேதியோ எங்கிட்ட ஒரு ஃபோனே பேசலை சாருங்கிறாங்க. அப்போ இந்த ரேவதியோட ஃபோனை போலீஸ் வாங்கி பார்க்கும்போது அவங்க சொன்ன மாதிரி 20ஆம் தேதி, அதாவது இந்த பார்சல் வந்த மறுநாள் அவங்க கணவர் சுத்தமாக இவங்களுக்கு கால் பண்ணல. பட் 19ஆம் தேதி இந்த பார்சல் வர்றதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கணவர் தொடர்ந்து இவங்களுக்கு பல முறை ஃபோன் பண்ணியிருக்காரு. இவங்க ஃபோனை பிக்கப் பண்ணவே இல்லை. அப்போ போலீஸ் கேட்குறாங்க, ஓகேம்மா 19ஆம் தேதி உங்கள் கணவர் கிட்டத்தட்ட ஒரு 40-50 டைம் ஃபோன் பண்ணியிருக்காரு. நார்மலாக அவ்வளோ டைம் யாரும் பண்ண மாட்டோமே, எதுக்காக பண்ணாரு, நீங்க ஏன் போனை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி 2 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி என்ன சொல்றாங்கன்னா, சார் எங்க கணவர் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக கால் பண்ணாரு, அப்போ சிக்னல் ப்ராப்ளமா இருந்தது, அதனால மேபி அவர் திரும்ப கால் பண்ணியிருப்பாரு, எனக்கு ரிங்கே வரல சார், சத்தமே கேட்கல. அதுக்கப்புறம் என் கணவர் வீட்டுக்கு வந்துட்டாரு, அதுக்கப்புறம் தான் அந்த பார்சல்லாம் வந்துச்சு, இது ஒரு பெரிய விஷயமாங்கிற மாதிரி இவங்க சொன்னா கூட போலீஸை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டு மாப்பிள்ளை சித்தார்த் வர்மா திடீர்னு காணாம போனது போலீஸுக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு. இப்போ போலீஸ் ஆபீசர் திரும்ப துளசியையும் அவங்க அம்மா அப்பா விசாரிக்கிறாங்க. இங்க பாருமா, கரெக்டா 5 மணிக்கு இந்த பார்சல் வந்துச்சு, நீங்க 9 மணிக்கு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தீங்க. நீங்க என்ன சொன்னீங்க, உங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு, பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கலாமா இல்ல போலீஸ் கிட்ட போலாமான்னு பேசிட்டு இருந்தீங்களா? யாரெல்லாம் பணத்தை கொடுக்கலாங்கிற மாதிரி சொன்னது, யாரெல்லாம் போலீஸ் கிட்ட போலான்னு சொன்னது, ஃபர்ஸ்ட் யாரு பணத்தை கொடுக்கலான்னு சொன்னது அதை சொல்லுங்கிறாங்க. அப்போ அந்த துளசி என்ன சொல்றாங்கன்னா, சார் எப்போ பார்சல் வந்ததோ, எப்போ இந்த லெட்டரை படிச்சோமோ அப்போ ஃபர்ஸ்ட் பயந்து போனது ரேவதியோட கணவர் சித்தார்த் வர்மா. அவர் தான் சொன்னாரு, ஐயோ நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி கொலை பண்ணிடுவாங்க, நம்ம வீட்டில் நிலப்புலங்களாக்கு வித்து 1.5 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்துருவோன்னு சொன்னது இந்த ரேவதியோட ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் ரேவதியும் சொன்னாங்க, எங்க அம்மா அப்பாவுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் ரேவதி
ரேவதியும் அவங்க ஹஸ்பண்டும் எங்க அம்மா அப்பாவை பேசி பேசி உயிர் பயத்தை உண்டு பண்ணி அவங்கள சமாதானம் பண்ண வச்சாங்க. பட் கடைசியில் எங்க அம்மா அப்பாவும் மாறிட்டாங்க, போலீஸ் கிட்ட போலான்னு. ஸோ ஒட்டு மொத்தத்தில் ரேவதியும் அவங்க கணவரும் தான் ஃபர்ஸ்ட் பணத்தை கொடுக்கலான்னு சொன்னாங்கங்கிற மாதிரி போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்றாங்க. அப்பவே போலீஸுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த சித்தார்த் வருமாங்கிற அந்த வீட்டோட மாப்பிள்ள திடீர்னு மிஸ் ஆயிட்டான். சம்பந்தப்பட்ட அந்த பார்சல் வந்தப்போ முந்தின நாள் தன்னோட மனைவிக்கு நிறைய டைம் கால் பண்ணிருக்கான். அவன் தான் ஃபர்ஸ்ட் பணத்தை கொடுத்துடலாங்கிற மாதிரி சொன்னதுனால ஒருவேளை இந்த பார்சலுக்கும் இதுக்கு உள்ள இருந்த சடலத்துக்கும் இந்த வீட்டு மாப்பிள்ளைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த கேஸ்ல ஒரு மிக முக்கியமான பிரேக் த்ரூ கிடைக்குது. கொலை செய்யப்பட்ட அந்த நபர் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அவரோட பேரு 40 வயசு பாலையாங்கிறது தெரிய வருது. அவர் சாதாரணமா கூலி வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு நபர். இப்போ அவர்கிட்ட போய் விசாரிக்கும் போது அவங்க குடும்ப உறவுகள் என்ன சொல்றாங்கன்னா, சார் டிசம்பர் மாசம் 17ஆம் தேதி வேலைக்கு போன என்னோட கணவர் வரல, அவரை யார் வேலைக்கு கூட்டிட்டு போனா அப்படின்னு கேட்டா சித்தார்த் வருமாங்கிற ஒரு நபர் தான் சார் கூட்டிட்டு போனாரு, அதுக்கப்புறம் வரவே இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ போலீஸால எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ண முடியுது. இந்த மாப்பிள்ளை மிஸ் ஆயிட்டாரு, இந்த மாப்பிள்ளை மேல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, பட் கொலை செய்யப்பட்ட அந்த நபரை கடைசியில் இந்த வீட்டு மாப்பிள்ளை தான் வேலைக்கு கூட்டிட்டு வந்ததுனால இப்போ அந்த சித்தார்த் வர்மா தான் இந்த கொலையை பண்ணிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அந்த நபரை வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போலீஸ் சித்தார்த் வர்மாவை வலை வீசி தேடிட்டு இருக்க இந்த நேரத்துல அந்த ஆட்டோ டிரைவரை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அவரை கூட்டிட்டு வராங்க. இந்த வீட்டுக்கு நீ ஒரு பாக்ஸ் பண்ணல, டெலிவரி பண்ணல, அதை எங்க இருந்து பண்ணங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க ஒரு வீடு இருக்கு சார், அந்த வீட்டு வாசல்ல தான் சார் டெலிவரி பண்ணாங்கிறாங்க. வீட்டுக்கு உள்ள இருந்து பாக்ஸ் எடுத்துட்டு வந்தியா இல்ல வாசல்லே எடுத்துட்டு வந்தேன் கேட்குறாங்க. இல்ல சார், நான் வீட்டுக்குள்ள போல வாசல்ல தான் எடுத்துட்டு வந்தேன். சரி, யார் இந்த பாக்ஸ் அனுப்புனாங்க கேட்டா ஒரு பெண்மணி அனுப்புனாங்க சார், அவங்க ஹெல்மெட் போட்டுருந்தாங்க. ஹெல்மெட் போட்டுருந்தாங்களா? எதுக்குடா பார்சல் அனுப்புறப்ப ஹெல்மெட் போட்டிருந்தாங்க? இதே கொஸ்டினா சார் நான் கேட்டேன். என்ன மேடம், எதுக்கு நீங்க உங்க ஃபேஸே காமிக்க மாட்டேங்கிறீங்க, ஹெல்மெட் போட்டிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, இல்ல சார் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, ஸ்கின் ப்ராப்ளமா இருக்கு, இந்த லைட் எல்லாம் பார்த்தா கண்ணு கூசும், அதுக்காண்டி தான் நான் ஹெல்மெட் போட்டிருக்கேங்கிறாங்க. ரொம்ப ஒரு வியர்டான ரீசனா இருந்தது. அதுக்கு மேல நம்ம என்ன சார் சொல்ல முடியும்? சரின்னு சொல்லிட்டு நான் பார்சலை ஏற்றிக்கிட்டேன், காசை கொடுத்து இந்த வீட்டு அட்ரஸ்ல டெலிவரி பண்ண சொன்னாங்க. அவங்க உண்மையிலேயே எந்த வீட்டோட வாசல்ல இருந்து இதை அனுப்பிச்சாங்களோ அந்த வீட்டுக்காரங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏதோ ரோட்ல போயிட்டு இருந்தேன், நிப்பாட்டாங்க, நிறைய காசு கொடுத்தாங்க, இந்த பாக்ஸ் இந்த அட்ரஸ்ல கொடுக்க சொன்னாங்க, அதனால தான் சார் நான் கொடுத்தேன். மற்றபடி அந்த ஹெல்மெட் போட்ட பெண்மணி யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்டோ டிரைவர் சொல்றாரு. ஸோ இது வரைக்கும் சித்தார்த் வருமாங்கிற அந்த மாப்பிள்ளையே தேடிட்டு இருக்கும்போது இப்போ புதுசா ஹெல்மெட் போட்ட ஒரு பெண்மணி உள்ள வர்றதுனாலையும் ஏற்கனவே அந்த உடன் பாக்ஸுக்குள்ள ஒரு பெண்ணோட தலைமுடியை கண்டுபிடிச்சதுனாலையும் இப்போ சித்தார்த் வர்மாவையும் தாண்டி ஒரு பெண்மணி உள்ள இருக்காங்கன்னு தெரியுது. அந்த பெண்மணி ஏன் சித்தார்த் வர்மாவோட மனைவி ரேவதியா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்ட போலீஸ் இப்போ அந்த உடன் பாக்ஸுக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தலைமுடியிலிருந்து டிஎன்ஏவை எடுக்கிறாங்க. அப்போ இந்த வீட்டில் இருக்க 3 பெண்கள் யாரு? ஒன்று துளசி, ரேவதி, அவங்க அம்மா. இந்த 3 பேரோட தலைமுடியோடையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. சுத்தமாக யார் கூடயும் மேட்ச் ஆகல. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சித்தார்த் வர்மாவையும் தாண்டி இன்னொரு பெண், அந்த ஹெல்மெட் அணிஞ்ச பெண் இந்த கிரைம்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரியுது. அப்போ அந்த பெண்மணி யாரு? ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 கிரிமினல் இருக்காங்க, 2 பேருமே வெளியில சுத்திட்டு இருக்காங்கன்னு இப்ப சித்தார்த் வர்மாவையும் தேடுறாங்க, ஹெல்மெட் அணிஞ்ச அந்த பெண்மணி யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கவும் முயற்சி பண்றாங்க. இப்போ போலீஸ் இந்த சித்தார்த் வர்மாவோட செல்போன் ரெக்கார்டை செக் பண்றாங்க. அதாவது 19ஆம் தேதி இந்த பார்சல் அந்த ஆட்டோ டிரைவர் ஏத்தினார்ல, அப்போ இந்த சித்தார்த் வர்மாவோட செல்போன் சிக்னல் எங்க இருக்குன்னு பார்த்தா எந்த இடத்துல இந்த பார்சல் லோட் பண்ணாங்களோ அதுக்கு பக்கத்துல தான் அதை காமிக்குது. தட் மீன்ஸ் இந்த பார்சல் அந்த ஆட்டோல ஏத்தினப்போ சித்தார்த் வர்மா எங்கேயோ பக்கத்துல தான் இருந்திருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. பட் இந்த கொலையை யார் பண்ணியிருப்பா, இந்த பார்சலை யார் அனுப்பியிருப்பா, இது எல்லாத்தையும் போலீஸால யூகிக்க முடிஞ்சா கூட மோட்டிவ் என்னங்கிறத போலீஸால யூகிக்க முடியல. அப்போ போலீஸ் இந்த குடும்பத்தை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ரங்கராஜு அண்ட் ஹேமாவதிங்கிற தம்பதிகளுக்கு மொத்தம் ஒரு 3 ஏக்கர் நிலம் இருந்திருக்கு. அதை தன்னோட பசங்க 2 பேத்துக்கும், துளசிக்கு ரேவதிக்கும் ஒரு ஆஃப் ஏக்கரை பிரிச்சு கொடுத்து மிச்சம் இருக்கிற ஏக்கரை ஃபுல்லா அவங்க வச்சுக்கிட்டாங்க. பட் என்னதான் அவங்க காலத்துக்கு அப்புறம் இது திரும்பவும் அவங்க பொண்ணுகளுக்கு தான் போகுது. ஸோ போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்மணி, அதாவது துளசி தன்னோட கணவர் டிஸப்பியர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா கூட வந்து இருக்கிறதுனால இந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதுவும் இந்த சொத்து ரிலேட்டடான பிரச்சனை இருக்கு, அது கூட இந்த கிரைமுக்கு மோட்டிவா இருக்கலாங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. ஃபைனலா டிசம்பர் மாசம் 26ஆம் தேதி 2024 இந்த சித்தார்த் வர்மாங்கிற நபரை அரெஸ்ட் பண்றாங்க.
அந்த நபரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை கூட்டிட்டு வராங்க. அவர் என்ன சொல்றாரு, சார் நீ எதுக்கு சார் கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டா, ஓகேப்பா நீ இந்த பார்சல் வந்ததுலேருந்து ஆல் அப்ஸ்காண்ட் ஆயிட்ட, உன்னோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, ஏன் உங்க குடும்பத்தை கூட தொடர்பு கொள்ளலன்னு கேட்குறாங்க. இல்லை சார் என் ஃபோனில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு, நான் பிஸ்னஸ் விஷயமா வெளியில் போயிருந்தேங்கிறான். சரி ஓகே, 17ஆம் தேதி நீ பாலையாங்கிற ஒரு நபரை வேலைக்கு கூட்டிட்டு வந்தியா? ஆமாம் சார் நான் கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் என்னாச்சு? அன்னைக்கு வேலை முடிஞ்சிச்சு, அந்த நபர் போயிட்டாரு, அதுக்கப்புறம் எங்கே போனாருன்னு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, உங்க வீட்டுக்கு வந்த பார்சல்ல பாலையாவோட சடலம் இருக்கு, அந்த பாக்ஸுக்கு உள்ள உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ற? வெளியில இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தா நீ பாக்ஸை இறக்கும் போது உன் ஃபிங்கர் பிரிண்ட் வந்துச்சுன்னு சொல்லலாம். பட் அந்த பாக்ஸுக்கு உள்ள எப்படி உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த நபரால பதில் சொல்ல முடியல. மேலும் போலீஸ் கேட்கிறாங்க, அந்த பார்சல் அனுப்புறதுக்கு சிறிது நேரத்துக்கு முன்னாடி நீ உன்னோட மனைவியை பலமுறை கான்டாக்ட் பண்ண தொடர்பு பண்ணிருக்க, கண்டிப்பா இதுல உன் மனைவிக்கும் உனக்கும் ஏதோ ஒரு பங்கு இருக்கு, ஒட்டுமொத்தத்தில் நீங்க எல்லாம் சேர்ந்து தான் பண்ணிருக்கீங்க, நீ இப்போ உண்மையை சொல்லலைன்னா உனக்கு கடுமையான தண்டனை வாங்கி தர முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபாரன்சிக் தடயங்களை வச்சு போலீஸ் கன்ஃபரன்ட் பண்ணும்போது ஃபைனலா என்ன நிகழ்ந்தது, அந்த ஹெல்மெட் பெண்மணி யாரு அப்படிங்கிற பலவிதமான உண்மைகள் வெளியில வருது. அப்ப இந்த சித்தார்த் வர்மா என்ன சொல்றான், சார் என்னோட மாமனார் மாமியாருக்கு கொஞ்சம் சொத்து இருந்தது, அதை துளசிக்கும் என்னோட மனைவிக்கும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் எழுதி கொடுத்தாங்க, அவங்க பேர்ல ஒரு 1.5 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டாங்க, ஒரு வீடு இருக்கு, அவங்க காலத்துக்கு அப்புறம் அதை சரிபாதியா பிரிச்சு துளசிக்கும் ரேவதிக்கு தான் தர்ற மாதிரி ஒரு பிளான்ல இருந்தாங்க. இப்போ இடையில இப்போ என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, அந்த துளசியோட கணவர் மிஸ் ஆக விட்டு துளசி என்ன பண்றாங்க, தன்னோட அம்மா வீட்டில் வந்து இருக்காங்க. என்னதான் துளசிக்கும் அவங்க அம்மாவுக்கும் பிரச்சனை வந்தா கூட துளசி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் இல்லாத பொண்ணு பாவம் தனியா இருக்கா, அவளுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, அவங்க பேர்ல இருக்க அந்த சொத்தை சரிபாதியா பிரிச்சு கொடுக்காம இந்த துளசி பேருக்கு கொஞ்சம் அதிகமா எழுதி கொடுக்கலாங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இதை கேட்டு இவங்க எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. இவங்க பிளான் என்னன்னா, துளசிக்கு கொடுக்காம எல்லா சொத்தையும் ரேவதியும் அவங்க கணவரும் ஆட்டைய போடலாங்கிற மாதிரி பிளான்ல இருக்கும்போது இப்போ அவங்க அம்மா அப்பா பேர்ல இருக்க நிறைய சொத்து துளசிக்கு போற மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியாவது துளசியை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தலுங்கிற மாதிரி பலவிதமான முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் துளசி ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண்கிறதுனால அந்த வீட்டை விட்டு போற மாதிரி தெரியல. சரி போயிடுவான்னு வெயிட் பண்ணும்போது இந்த பெண்ணுக்கு நல்ல நேரமா என்னன்னு தெரியல, துளசிக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பிளாட் தராங்க, அதுல வீடு கட்ட ஆரம்பிக்குது, அதுவும் அவங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்திலேயே. அப்ப கண்டிப்பா துளசி இந்த ஊரை விட்டே போக மாட்டா, அவங்க அம்மா அப்பா எல்லா சொத்தையும் துளசி மேலே எழுதி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணதுனால துளசியை எப்படி இந்த ஊரை விட்டு ஓட வைக்கணுங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு பிளான் வருது. பட் இந்த டயத்துல தான் இந்த சித்தார்த் வர்மாக்கு சுஷ்மாங்கிற ஒரு பெண்ணோட தொடர்பு ஏற்படுது. தன்னோட மனைவிக்கு தெரியாம சுஷ்மாவை வந்து இவர் சைடா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. சில ஆர்டிக்கல்ல அவங்க மனைவிக்கு இது தெரியும்னு நினைக்கிறாங்க, சில ஆர்டிக்கல்ல அவங்க மனைவிக்கு இது தெரியாதுங்கிறாங்க. பட் தட் டசன்ட் மேட்டர். சுஷ்மாவும் சித்தார்த் வர்மாவும் சேர்ந்து தான் அந்த கொலையை பண்ணியிருக்காங்க. பட் அவங்க மனைவிக்கு இதில் வந்து ஒரு நல்ல ஐடியா இருந்திருக்கு, கணவர் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஓரளவு தெரிஞ்சிருக்கு. பட் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, இந்த சித்தார்த் வர்மா என்ன பிளான் பண்ணுறான், ஒரு கொலையை பண்ணி இந்த வீட்டுக்கு ஒரு பார்சல் அனுப்புவோம், அந்த பெண்மணி ஃபேன் டியூப்லைட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அப்போ இந்த மாதிரி ஒரு மிரட்டல் கடிதம் எழுதி அனுப்பிச்சா பயந்துட்டு ஊரை விட்டு துளசி ஓடி போயிடுவா, எல்லா சொத்தையும் நம்ம அபகரிச்சிடலாம், அதுக்கப்புறம் தன்னோட மனைவியை நைஸாக கழட்டி விட்டு தன்னோட காதலி சுஷ்மா கூட வாழலாங்கிற மாதிரி பிளான் போட்டிருக்காரு. ஸோ சுஷ்மாவும் இந்த சித்தார்த் வர்மாவும் சேர்ந்து தான் அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, பாலியாங்கிற ஒரு நபரை வேலைக்கு வர மாதிரி கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த நபரை இந்த சுஷ்மாவோட வீட்டில் வச்சு கொலை பண்ணுறாங்க. சுஷ்மாவும் இந்த சித்தார்த் வர்மாவும் சேர்ந்து கொலை பண்ணுறாங்க. கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி தலையில் ஒரு கம்பியை வச்சு அடித்து கொலை பண்ணி ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி ஒரு 2 நாள் அவங்க வீட்டில் வச்சு அந்த பெணை அழுகி போனதுக்கப்புறம் ஒரு லெட்டர்லாம் எழுதி அதை ஒரு உடன் பாக்ஸில் வச்சு அந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் வெளியில் தள்ளி வந்து எந்த வீட்டிலேருந்து அனுப்புனாங்கங்கிறது தெரியக்கூடாதுக்காக இப்படி ரோட்டில் ஓரமாக அந்த பாக்ஸை வச்சு போகிற வர ஆட்டோவில் அனுப்பலான்னு பிளான் பண்ணிக்காங்க. அப்படி ஒரு ஆட்டோவை நிப்பாட்டும் போது தான் பார்க்குறாங்க, அந்த ஆட்டோ டிரைவர் ஏற்கனவே சித்தார்த் வர்மாவுக்கு தெரிஞ்சவன். உடனே சித்தார்த் வர்மா பயந்துட்டு அப்படியே பின்னாடி போகிறான். இந்த பெண்மணி தன்னோட ஃபேஸை ஆட்டோ டிரைவர் பார்த்துடக்கூடாதுன்னு ஹெல்மெட் போட்டு இந்த பார்சலை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் தொடர்ந்து அவங்க மனைவிக்கு அந்த டயத்தில் கால் பண்ணிட்டு இருக்கான். சில கால் அவங்க மனைவி எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை.
ஸோ ஒரு தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் ஒரு கொலை பண்ணிவிட்டு ஒரு பார்சலை அனுப்ப போகிறேங்கிறது அவங்க மனைவிக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குங்கிற மாதிரி தான் சில ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. சில இதில் தெரியலங்கிறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்க மனைவிக்கு தன்னோட கணவர் போடுற இந்த பிளான் தெரிஞ்சிருக்கு. பட் அதுக்கு பின்னாடி சுஷ்மாங்கிற ஒரு பெண் இருக்கா அப்படிங்கிறது அவங்க மனைவிக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியல. ஸோ இப்போ இந்த பார்சல் வர்றதுக்குள்ளேயும் இந்த நபர் பின்னாடி பைக்கில் கிளம்பி இந்த பார்சல் வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி இந்த பார்சலை பிரித்து பார்க்குறாங்க. உள்ளே இருக்க லெட்டரை பார்த்து ஃபர்ஸ்ட் இவர் தான் அந்த பயத்தை உண்டு பண்ணுறாரு. ஐயோ நம்மளையும் கொலை பண்ணிடுவாங்க, உங்கள் பேரில் ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குது, எல்லாத்தையும் விற்று கொடுத்துடலாங்கிற மாதிரி. எல்லா பணத்தையும் விற்றா என்ன ஆகும்? இந்த பணம் சித்தார்த் வர்மாவுக்கு தான் வரும், அந்த சுஷ்மாங்கிற பெண் மூலமாக. ஸோ இப்படி மிரட்டல் தோணியில் அந்த லெட்டரை பார்த்து எல்லாத்தையும் பயமுறுத்தினா கூட துளசிங்கிற இந்த பெண்மணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இதை இந்த சித்தார்த் வர்மா துளியும் எதிர்பார்க்கல. அதனால தான் அன்னைக்கு நைட்டோட நைட்டாக ஆள் அப்ஸ்காண்ட் ஆயிடுறான், ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான். இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் ஃபாரன்சிக் தடயங்கள் அந்த உடன் பாக்ஸுக்கு உள்ள இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் சித்தார்த் வர்மாவுக்கு சொந்தமானது, அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள இருந்த அந்த நீளமான தலைமுடி சுஷ்மாங்கிற இந்த பெண்ணுக்கு சொந்தமானது அப்படிங்கிறத டிஎன்ஏ உதவியோட நிரூபிக்கிறாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதில் கொலை பண்ணது, கடத்தல் பண்ணது, மிரட்டல் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி எல்லா வழக்குலையும் முதன்மை குற்றவாளியா இந்த சித்தார்த் வர்மாவையும் அவங்க காதலி சுஷ்மாவையும் அரெஸ்ட் பண்றாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் A1 குற்றவாளி. ஏன்னா ஃபாரன்சிக் தடயங்கள் டைரக்டா லிங்க் ஆயிருக்கு. பட் போலீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க மனைவி ரேவதிக்கும் இதுல தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு இப்போ அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மேபி இவங்க கணவர் போடுற பிளான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், டைரக்டா இன்வால்வ் ஆகாம இருந்ததுனால. பட் அந்த பிளான் தெரிஞ்சு அதுக்கு ஒத்துழைச்சா கூட அவங்களுக்கும் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை ஆந்திரா நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. சோ இந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன? பாலையாங்கிற ஒரு அப்பாவிய கொலை பண்ணி இவத வச்சு மிரட்டி, இங்க பாருங்க உங்க சொத்து எல்லாத்தையும் வித்து எனக்கு 1.5 கோடி ரூபாய் கொடுக்கலனா நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலைமை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட இருக்க நில புலங்களை வித்து ஒட்டுமொத்த குடும்பத்தோட சொத்தையும் அபகரிக்கணும். ஒட்டுமொத்தத்தில் கிரீடி, பேராசை, பணத்துக்காண்டி தான் இந்த கொலை நடந்திருக்கு. உண்மையிலேயே நம்ம எவ்வளவோ கேசஸ் கவர் பண்ணியிருக்கோம். பட் இந்த கேஸ் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அதுவும் துளசிங்கிற அந்த பெண்மணியோட நிலைமையை நினைச்சு பாருங்க. வீட்டுக்காக பொருட்கள் வரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள நம்ம வீட்டுக்குரிய பொருள் விட்டுருக்கு ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணியிருப்போம். வீட்டுக்கு ஒரு பார்சலை திறந்து பார்க்கும்போது ஒரு அழுகிய சடலம் இருந்தால் எப்படி இருக்கும்? ஜஸ்ட் அன்இமேஜினபிள். பட் அப்படி இருந்தால் கூட இந்த சித்தார்த் வர்மா, ரேவதி எல்லாம் சேர்ந்து இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையே மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணா கூட துளசிங்கிற அந்த பெண்மணி கரெக்டாக தெளிவாக சிந்திச்சு போலீஸ் கிட்ட போனதுனால தான் அந்த கிரைம் சால்வ் ஆயிருக்கு. இப்போ அந்த துளசியும் இவங்கள மாதிரி ஒரு செகண்ட் உயிருக்கு பயந்துருந்தாங்கன்னா இந்த சித்தார்த் வர்மா என்ன நினைச்சாரோ அது அப்படியே நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும்னா, ஒட்டுமொத்த நிலத்தையும் வித்து எல்லா பணத்தையும் கொடுத்துருப்பாங்க. அந்த சித்தார்த் வர்மா ஆட்டையை போட்டிருப்பான். அதுக்கப்புறம் இந்த பணத்தை எங்கேயாவது தோண்டி புதைச்சிருப்பாங்க. இது போலீஸ் கிட்ட போகாத மாதிரி பார்த்திருப்பாங்க. இந்த அப்பாவி கொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வும் வெளியில வராமையே போயிருக்கும். ஒட்டுமொத்தத்தில் இந்த கேஸை சால்வ் பண்ண ஃபுல் கிரெடிட்டுமே துளசிங்கிற இந்த பெண்ணுக்கு தான் போகும். நம்ம இந்த கேஸ் மட்டுமல்ல, நிறைய கேஸ் பார்த்திருக்கோம். எந்த விதமான உறவையும் சிதைக்கக்கூடிய வல்லமை இந்த பணத்துக்கு உண்டு, சொத்துக்கு உண்டு. பட் நிறைய பேர் பணம், சொத்து நம்ம லைஃப்ல எல்லாம் வேணும் இல்லைன்னு சொல்லலை. பட் அது மட்டும் வாழ்க்கை கிடையாது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், பணக்காரங்களை எல்லாம் பார்த்துருக்கேன், கோடி கோட சொத்து வச்சவனை பார்த்துருக்கேன். கடைசியில் உடம்பு சரியில்லாமல் அந்த மரணத்தோட விளிம்புலையோ இல்லை திடீர்னு ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அவன் முகத்தில் தெரிகிற பயம் இருக்கு பார்த்தீங்களா? அதை நீங்கள் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த பயத்தை எடுக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக ஒரு உயிர் பயம் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கிற பேரு, புகழ், பணம் எதுவுமே நம்மளுக்கு முக்கியத்துவமாக கிடையாது. அப்போ அந்த டாக்டர் உயிரை காப்பாற்றுறான் பார்த்தீங்களா, அந்த டாக்டர் தான் கடவுள் மாதிரி தெரிவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல பணம், பேரு, புகழ் எல்லாமே தேவைதான். எல்லா மனுஷனுக்கும் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கு. பட் அந்த பணத்தையும் தாண்டி பணத்தால் வாங்க முடியாத பல விஷயம் இருக்கு. அது சினிமா டைலாக் மாதிரி தெரிஞ்சா கூட அதை இப்போ நான் சொல்லும்போது நம்மளுக்கு புரியாது. பட் அதை நம்ம அனுபவிப்போம் பார்த்தீங்களா, அப்போ புரியும். ஆக்சுவலி இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன், நிறைய கேஸில் சொல்லியிருக்கேன். ஸ்டீவ் ஜாப்ஸ் கேன்சர் வந்து இறந்தார்ல, அவரோட வாழ்க்கையோட இறுதி நிமிடத்தில் சொன்ன விஷயத்துலேருந்து நம்ம எத்தனையோ டைம் இறுதி நிமிடங்களில், ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனையோ பேர் சாகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கக்கூடாது, இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டிருக்கக்கூடாது, இவங்களோட சேர்ந்து இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கடைசி காலத்தில் ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ கடைசி காலத்தில் மரணிக்கிறவங்களை விட்டுருங்க. இப்போ சில கேஸ் எடுத்துப்போம். ஒரு அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க.
அந்த பசங்களுக்கு வந்து அவங்க இறந்து போனதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமோ ஒரு வாய்டுன்னு தெரியும். ஐயோ நம்ம அம்மா அப்பா இப்போ இல்லையே, அவர் இது கேட்டார் அதை வாங்கி கொடுத்துருக்கலாம், இப்படி கேட்டாங்களே அதை கேட்டாங்களே, அப்பா கடைசியில் இதை சாப்பிட கேட்டாரே, ஆசையாக ஒரு சின்னதாக ஒரு சேர் கேட்டார், இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கலாமே, நம்ம வேலைன்னு ஓடிட்டு அப்பாவை பார்க்காம இப்போ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ண எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அதனால் பேரு புகழ் பணம் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் முக்கியம்தான். பட் அதையும் தாண்டி நம்ம எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் சம்பாதிக்க முடியாதது கடவுள் நமக்கு கொடுத்த இந்த குடும்பம் அப்படிங்கிற செல்வம் தான். மனைவி, குழந்தைகள், அப்பா அம்மா, அதுக்கப்புறம் அடுத்த சர்க்கிள், நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லாமே. பட் அதே டயத்தில் நம்மளுக்கு பணம் முக்கியத்துவமாக தெரியும். நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள்கிட்ட இப்போ நான் டெய்லி ஒரு வீடியோ பண்ணுறேன், அதுக்கப்புறம் யூடியூப் பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், எல்லாம் பண்ணிட்டுருக்கேன், வாழ்க்கை பரபரப்பாக போயிட்டுருக்கு. திடீர்னு எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு நோய் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னோடய கான்சன்ட்ரேஷன்லாம் எங்கே இருக்குது? இது எல்லாத்தையுமே நான் விட்டுருவேன். நான் டெய்லி யூடியூப் பண்ணால் தான் எனக்கு இன்கம் வரும், அதெல்லாம் நான் ஒரி பண்ணிக்க மாட்டேன், தூக்கி போட்டுருவேன். அதுக்கப்புறம் நான் பண்ணுற பிஸ்னஸையும் தூக்கி போட்டுருவேன். அப்போ முழு கவனம் என்ன இருக்கும்? நம்ம உடம்பை சரி பண்ணணுங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதே மாதிரி தான் நம்ம எல்லாமே நினச்சிட்டு இருப்போம், வாழ்க்கையில் பணம் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கும் போது நம்மளுக்கு இப்போ தெரியாது. பட் அது இன்னொரு இன்சிடென்ட் வந்து நம்மளை உணர்த்தும். அதை நீங்கள் எல்லாருமே உங்கள் லைஃப்பில் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதுக்காக பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணாம்னு சொல்ல, ஈவன் அந்த பணம் வரலைன்னா யூடியூப் கூட நான் பண்ணுவேனான்னு தெரியல, அதுவும் தேவை தான். பட் அது எல்லாமே ஒரு லிமிட்டட் தான். நம்மளுக்கு வந்து மனுஷன் வந்து ஓகே இப்போ நான் வந்து யூடியூப்பில் இவ்வளோ லட்சங்கள் சம்பாதிக்கிறேன், அது வந்து போதும், இப்படி பண்ணணும், ஐயோ இன்னொரு வீடியோ போடலாமே, இன்னொரு சேனல் ஆரம்பிக்கலாமே, இப்படி போயிட்டே இருக்கலாம். அதுக்கு ஒரு லிமிட்டே இல்லை. 1 கோடி ரூபா சம்பாதிப்பேனா அப்பயும் பத்தாது, 2 கோடி ரூபா சம்பாதிப்பேனா அப்பயும் பத்தாது. ஸோ மனுஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு லிமிட் வச்சுக்கணும். பணத்துக்கு ஒரு லிமிட் வச்சாதான் அந்த பணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அதை வாழ முடியும். வாழ்க்கை ஃபுல்லாக 1 கோடி ரூபா சம்பாரிச்சேன் பத்தல, 2 கோடி ரூபா சம்பாரிச்சேன் பத்தல, 3 கோடி ரூபா இப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடும். அப்போ சம்பாரிச்ச இவ்வளோ பணத்தை வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது. ஸோ எல்லாத்தையும் சம்பாதிக்கணும், ஒரு அளவோடு சம்பாதிக்கணும். அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படாமல் கிடைக்கிற பணத்தை வச்சுட்டு நிம்மதியாக எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சு ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதான் ரொம்ப ஹாப்பியான வாழ்க்கையை நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த கேஸில் பாருங்கள், இந்த சித்தார்த் வர்மா அவங்க மனைவியோட பேராசையினால தான் இவ்வளோ பெரிய ஒரு அப்பாவியான நபர் கொலை செய்யப்பட்டிருக்கான். இந்த குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்திருக்கு. இந்த வித்தியாசமான கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.